பசுமை பண்ணுங்க. வீடுகளை பொறுத்தபடி உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வேணுமா, அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு விதைகள் வேணுமா, எங்க யாரை தொடர்பு கொள்வதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. ஏஆர் சீட்ஸ் இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பணியில உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கருமைகள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை பகுதியில் எப்படி ஒரு சவர் தண்ணின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரியான உவர் நீராக இருக்கக்கூடிய தண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மழை நேர பகுதியில் மட்டுமே நெல் உற்பத்தி செய்வாங்க. ஆனால் மற்ற பயிர்கள் வருவதற்கு கடினம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குடிப்பதற்கே உகந்த நீராக இல்லை. அப்போ அந்த நீரை நல்ல நீராக மாற்றணும், எல்லா வகையான பயிரும் வரணும் அப்படின்னா எங்களோட நிலத்தை பார்த்திங்கன்னா அகழி அமைச்சிருக்கும். ஸோ இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய 4 பக்கமும் பார்த்திங்கன்னா 4 அடி அகலம் 4 அடி ஆழத்தில் அந்த மண் எடுத்து வெளியிடக்கூடிய தண்ணியை உள்ளுக்குள்ளே வராத இந்த நிலத்தில் விடக்கூடிய தண்ணியை இந்த நிலத்திலே இறங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது பார்த்திங்கன்னா எல்லா வகையான பழமரங்கள் நடவு செஞ்சுருக்கோம். இப்போ பார்க்கலாம் நீங்கள். அப்போ தென்னை மரங்கள் இருக்குது, எல்லா வகையான பழமரங்கள் இருக்குது. இதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வகையான காய்கறிகள், கிழங்கள், பயிர் வகைகள் எல்லாமே உற்பத்தி செஞ்சுருக்கோம். அப்போ இந்த நிலத்தில் விடக்கூடிய எந்த தண்ணியும் வெளியில் போகாது. இந்த பூமிக்கடையில் உள்ளுக்குள்ளே இறக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கோம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த காய்கறி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூழல். நிலத்தடி நீரை சேமிக்கணும் அப்படின்னா நம்முடைய நிலத்தை சுற்றி 4 பக்கமும் 4 அடி அகலம் 4 அடி ஆழத்தில் மண் எடுத்து மேட்டு பாத்தி மாதிரி அமைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வெறும் அகழி மட்டும் அமைச்சிடும். அந்த அகழிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த உயிர் வழியாக கிலோவை நடவு பண்ணியிருக்கோம். நான் வருவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நெல் மட்டும் உற்பத்தி செஞ்ச இந்த இடத்துல இன்றைக்கி எல்லா வகையான கிழங்கும் இருக்குது, எல்லா வகையான பருப்பும் இருக்குது, எல்லா வகையான எண்ணெய் வித்தும் இருக்குது, எல்லா வகையான கிழங்கும் இருக்குது, எல்லா வகையான கீரையும் உற்பத்தி செய்யப்படுது. அப்போ அனைவருக்கும் உழவர்களுக்கு பசுமை வணக்கம். இயற்கை வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர் மன்னா ஏகாம்பரம், திண்டிவனம் வட்டம், நம்மளுடைய கருப்பூர் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். எங்களுடைய செம்மொழி உயிர்ச்சூழல் வேளாண் மையத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் பரப்பளவில் பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்க அப்படின்னா கடற்கரை பகுதியில் எப்படி ஒரு சவர் தண்ணின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரியான உவர் நீராக இருக்கக்கூடிய தண்ணி இங்கே பார்த்திங்கன்னா அந்த மழை நேர பகுதியில் மட்டுமே நெல் உற்பத்தி செய்வாங்க. ஆனால் மற்ற பயிர்கள் வருவதற்கு கடினம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குடிப்பதற்கே உகந்த நீராக இல்லை. அப்போ அந்த நீரை நல்ல நீராக மாற்றணும், எல்லா வகையான பயிரும் வரணும் அப்படின்னா பெய்யக்கூடிய மழை தண்ணியை பூமிக்கடையில் இறக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா களிமண் பூமி. அப்போ இந்த இடத்துல எல்லா வகையான பயிரும் வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற சூழலில் முதல் அடிப்படை பார்த்திங்கன்னா பெய்யக்கூடிய மழை தண்ணியை பூமிக்கடையில் இறக்கணும். அப்படின்னா முதற்கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா எங்களோட நிலத்தை பார்த்திங்கன்னா அகழி அமைச்சிருக்கும். ஸோ இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய 4 பக்கமும் பார்த்திங்கன்னா 4 அடி அகலம் 4 அடி ஆழத்தில் அந்த மண் எடுத்து வெளியிடக்கூடிய தண்ணியை உள்ளுக்குள்ளே வராத இந்த நிலத்தில் விடக்கூடிய தண்ணியை இந்த நிலத்திலே இறங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது பார்த்திங்கன்னா இந்த களிமண் பூமியில் பழங்களும் காய்கறிகளும் பருப்பு வகை எல்லாமே எல்லா நேரங்களிலும் உற்பத்தி செய்வதற்கான ஒரு சூழலுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு 14 அடி அகலத்துலேயும் 5 அடி ஆழத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மண் எடுத்து மேலே போட்டு மேட்டு பாத்தி மாதிரி அமைச்சிருக்கும். ஸோ இதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா எல்லா வகையான பழமரங்கள் நடவு செஞ்சுருக்கோம். எல்லா வகையான பழமரங்கள் நடவு செஞ்சுருக்கோம். இப்போ பார்க்கலாம் நீங்கள். அப்போ தென்னை மரங்கள் இருக்குது, எல்லா வகையான பழமரங்கள் இருக்குது. இதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வகையான காய்கறிகள், கிழங்கள், பயிர் வகைகள் எல்லாமே உற்பத்தி செஞ்சுருக்கோம். அப்போ இந்த நிலத்தில் விடக்கூடிய எந்த தண்ணியும் வெளியில் போகாது. இந்த பூமிக்கடையில் உள்ளுக்குள்ளே இறக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த காய்கறி உற்பத்தி செய்ய முடிய ஒரு சூழல். அப்போ இந்த பூமிக்கடையில் நிலத்தடி நீரை உள்ளுக்குள்ளே இறங்க பார்த்தீங்கன்னா மண் எப்போதுமே பௌதிக தன்மையோடு இருக்கும். இந்த நிலத்தடி நீர் இறங்க பார்த்தீங்கன்னா இங்கே உவர் தண்ணி இறக்கக்கூடிய தண்ணி ஒரு குறைந்தபட்சம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நீராக உருவாவதற்கான ஒரு சூழல் இருக்கும். அதுதான் நல்ல நீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா சத்து நிகழ்ந்த நீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10லிருந்து 15 அடி ஆழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி தான் எல்லா வகையான சத்துக்கள் நிறைந்த நீராக இருக்கும். அதுதான் குடிக்கிற நீர். ஆனால் இன்றைக்கி கூடிய பார்த்திங்கன்னா 500 அடியோ 1000 அடியில் இருக்கக்கூடிய போரில் எடுக்கக்கூடிய தண்ணியில் எல்லாமே சத்துக்கள் இல்லாத வெறும் சப்பு நீர் தான். அப்போ உடலுக்கு ஆற்றல் சக்தியும் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்காது.
அப்போ நம்முடைய பெய்யக்கூடிய அந்த மழை தண்ணி இருக்குல்ல, அதை குடிச்சிங்க அப்படின்னா உடலுக்கு அவ்வளோ வலிமை வந்து கொடுக்கும், எல்லா ஆற்றல் சக்தியும் வந்து கொடுக்கக்கூடிய நீர். அந்த மாதிரி ஒரு நல்ல நீரை உருவாக்கணும் அப்படின்னா, பெய்யக்கூடிய மழை தண்ணியை வந்து பூமிக்கடியில் இறக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அகழிகள் வந்து அமைச்சிக்கலாம். ஸோ குறைந்தபட்சம் நீங்கள் நிலத்துக்குள்ளே இப்படி அகழி பண்ண முடியாத சிறு குறு விவசாயிகள் பார்த்திங்கன்னா, நம்முடைய மானாவாரி விவசாயிகளுக்கு பார்த்திங்க பிரதானமாக பார்த்திங்க அப்படின்னா, நிலத்தடி நீரை சேமிக்கணும் அப்படின்னா நம்முடைய நிலத்தை சுற்றி 4 பக்கமும் 4 அடி அகலம் 4 அடி ஆழத்தில் மண் எடுத்து மேட்டுப்பாத்தி மாதிரி அமைச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வெறும் அகழி மட்டும் அமைச்சிடும். அந்த அகழிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த உயிர் வெளியை வந்து கிலோவை நடவு பண்ணியிருக்கோம். இப்போ அன்னாச்சி பழம் நடவு பண்ணியிருக்கோம். இந்த வேலி இருக்குது, இது வேலியை உயிர் வேலியாக வந்து அமைஞ்சிடும். இந்த வேலியில் பார்த்திங்க அப்படின்னா செலவுகள் வந்து கூடும். அப்போ சாதாரண எளிய விவசாயிகள் பார்த்திங்கன்னா எளிமையான பார்த்திங்கன்னா கிழுவை, நொச்சி, ஆடாதோடா இந்த மாதிரி சாதாரண எளிய வகை செலவு குறைந்த சூழல் இருக்கக்கூடிய உயிர்வெளி அமைச்சிட்டுனா இதுதான் நிரந்தரமான ஒரு சூழலாக இருக்கும். இந்த உயிர்வெளியில் தான் எல்லா வகையான பறவைகள் வரும், நமக்கான உணவுக்கான மருந்து பொருளாக வந்து கிடச்சிருக்கும், கால்நடைக்கு தேவையான உணவாக வந்து கிடச்சிருக்கும். இந்த அகலின் மேலே பார்த்திங்கன்னா ஒரு 5 அடிக்கு ஒரு உள்ள டிம்பர் மரங்கள் நடவு செஞ்சுருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது சந்தனம், இது வேங்க, அது செம்மரம், தாண்டிக்காய், இப்படி பல வகையான பழமரங்கள் நடவு செஞ்சுருக்கோம். இந்த 2 பழமரத்துக்கு இடையில் பார்த்திங்கன்னா இது மரத்தோரை நடவு பண்ணியிருக்கோம். அப்போ வெளியில் வரக்கூடிய அசுத்த காற்றையோ பெரும் காற்றுகளை வந்து தடுத்து நிறுத்தி கொடுக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பயிர்களுக்கு ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து மேம்படுத்தும். அப்போ உயிர்வேலி அமைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அகழி மேலே பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் வரக்கூடிய அசுத்த காற்று அது வராமல் உள்ளே இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழல் காற்று வந்து உருவாகும். அப்போ பயிரில் வரக்கூடிய எல்லாமே ஆரோக்கியத்தோடு வளர்ந்து நமக்கு பலன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீர் சேமிப்பு என்பது மிக முக்கியமானது. இந்த அகழி வந்து கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் அமைச்சு இந்த அகழிகளில் நிறைஞ்சி கூடுதலாக வரக்கூடிய தண்ணியை வந்து எங்களுடைய பண்ணையில் வந்து அடுத்து ஒரு பண்ணைக்குட்டை அமைச்சிருக்கும். அப்போ எக்ஸஸாக வரக்கூடிய தண்ணியை வந்து அந்த பண்ணைக்குட்டையில் சேமித்து வைக்கிறோம். அப்போ எல்லா நிலங்களில் வரக்கூடிய தண்ணியும் வெளியில் வந்து நாங்கள் விடுவதை வந்து தவிர்க்கிறோம். சரி, இது இந்த அகலை அமைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நில மகசூல் அது எப்படி இருந்தது, அமைச்ச பிறகு என்ன மாதிரி மாற்றங்கள் தெரிஞ்சுது, அதை பற்றி சொல்லுங்க. இப்போ நம்ம அகழி அமைப்பதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இங்கே உயிர் சூழல் வேளாண் மையத்தில் பார்த்திங்க அப்படின்னா செம்மொழி உயிர் சூழல் வேளாண் மையத்தில் வந்து ஒரு 3 நிலைகளை வந்து இந்த பண்ணையை வந்து உருவாக்குறோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14 அடி அகலத்தில் நான் 5 அடி ஆழம் மண் எடுத்து ஒரு சூழல் வந்து அகழி அமைச்சு ஒரு சூழல் வந்து அமைச்சிருக்கோம். இது ஒரு மாதிரி. இப்போ இந்த நிலம் எப்படி நார்மல் ஒரு கண்டிஷனில் இருந்தது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இந்த பகுதிக்கான மண். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இருக்கு தன்மையாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த சூழலில் பார்த்திங்க அப்படின்னா கிழங்கு வகையிலோ இல்லை கீரையோ காய்கறியோ இது பயிர் வகையோ இல்லை எண்ணெய் வீத்தப்படும் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதிகமான மழை நேரங்களில் வந்து இந்த பயிர்கள் எல்லாமே அழுகி போயிடும். அப்போ இங்கே என்னென்னா பிரதானமாக இருக்கணும் அப்படின்னா நெல் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு வந்து வருடம் முழுவதும் நமக்கு தேவைகள் நிறைவு செய்வதற்கான ஒரு சூழல் தான் அந்த அகழி சூழல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த நார்மலான ஒரு பகுதி அங்கே பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மேட்டுப்பாத்தி அமைச்சிட்ருக்கோம். நார்மலாக வந்து உழுதுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழிவுகள் கொடுத்து அந்த மேல் மண்ணை போட்டு வந்து மேட்டுப்பாத்தி அமைச்சிட்ருக்கோம். பந்தலுக்கு பார்த்திங்கன்னா 4 அடி அகலத்தில் 4 அடி ஆழத்தில் வந்து மண் எடுத்து அதுக்கான ஒரு சூழல் அகழி அமைச்சு அதுக்கான ஒரு சூழல் கட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு விவசாயி வராரு அப்படின்னா அவருக்கான பொருளாதாரம் என்ன சூழல் இருக்கோ அதுக்கேற்ப ஒரு சூழல் வந்து வடிவமைப்புக்கிறதுக்கான ஒரு மையமாக தான் இந்த செம்மொழி உயிர் சூழல் வேளாண் மையத்திற்கான வேலைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு சாதாரண பொருளாதாரம் குறைவான இருக்கக்கூடிய விவசாயிக்கு வந்து 4 பக்கம் அகழி அமைத்து விட்டு ஒரு எளிய முறையில் வந்து மேட்டுப்பாத்தி அமைச்சியும் கொண்டு போகலாம். கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கக்கூடிய சூழலில் பார்த்திங்கன்னா 4 அடி அகலத்தில் 4 அடி ஆழத்தில் பள்ளம் அமைச்சியும் அந்த ஒரு சூழல்லையும் பண்ணலாம். அப்போ நீங்கள் எந்த வகையான களிமண் நிலமாக இருந்தாலும் கூட எல்லா வகையான பழமரங்களும் எல்லா வகையான காய்கறிகளும் எல்லா வகையான கிழங்கும் எல்லா வகையான பருப்பும் உற்பத்தி செய்வதற்கான ஒரு சூழலாக தான் இந்த அகழி வந்து நமக்கு வந்து உறுதி செய்யுது. நான் வருவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே நெல் மட்டும் உற்பத்தி செஞ்ச இந்த இடத்துல இன்றைக்கி எல்லா வகையான கிழங்கும் இருக்குது, எல்லா வகையான பருப்பும் இருக்குது, எல்லா வகையான எண்ணெய் வித்தும் இருக்குது, எல்லா வகையான கிழங்கும் இருக்குது, எல்லா வகையான கீரையும் உற்பத்தி செய்யப்படுது. அப்போ இதுதான் ஒரு சமநிலையான
ஒரு தற்சார்பு நிலையை வந்து ஏற்படுத்தும். இதுதான் நிலைத்த நீடித்த ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும். அதுதான் ஐயா நம்மாழ்வாரைய தொடர்ச்சியாக வந்து ஒரு பண்ணை என்பது நிலைத்த தன்மை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு சூழலை தான் ஐயாவோட இணைந்த அந்த பயணம் செய்த அனுபவங்களை தொகுத்து தான் என் கடந்த 27 ஆண்டு கால அனுபவத்தை வந்து தொகுத்து ஒரு எளிய சூழல் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு பண்ணையமாக தான் இந்த செம்மொழி உயிர்ச்சூழல் வேளாண் மையத்துக்கான வேலைகள் வந்து தொடர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, நம்ம உங்களோட பண்ணியிருக்கோம், அது பார்க்கலாமாங்க? பார்க்கலாங்க. இந்த யோசனை ஏன் உங்களுக்காக தோணுச்சா இல்லை வேற யாராவது பார்த்து இதை பண்ண? இல்லை, இது நம்ம தொடர்ச்சி நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அப்படிங்களா? எப்படி இந்த யோசனை வந்துச்சு உங்களுக்கு? இது ராமநாதபுரத்தில் வேலை செய்யப்படும் போது பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாள் மாவட்ட ஆட்சியர் வந்து ஐயா நந்தகுமாரோட இணைந்து வந்து அரசு திட்டங்களை வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டு அது மூலமாக வந்து இளைஞர்களை மையப்படுத்தி வந்து இந்த இயற்கை வழி வேளாண்மையை வந்து கொண்டு போய் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய உழவர்கள் வந்து ஆர்வமாக வந்தாங்க. அதில் ஒரு உழவர் பார்த்திங்க அப்படின்னா முருகேசன் ஒருவர். அவர் பார்த்திங்க அப்படின்னா இயற்கை வழி வேளாண் துறையில் வந்து கொஞ்சம் அனுபவம் இல்லை, ஆனால் ஆர்வம் இருந்தது. அவரோட வேலைகள் பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து பிளாட்டு அப்ரூவல் அது இது பண்ணி விற்பனை செய்யக்கூடியது, தண்ணி வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் வந்து செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தில் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், தன்னோட எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா நுகர்வோருக்கும் வந்து விஷம் இல்லாத உணவு கொடுக்கணும் ஒரு நோக்கத்தோடு உள்ளே வந்தார். அப்போ அரசு மூலியமாக நில வேலைகள் செஞ்சு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது மானாவாரி நிலம். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்குழாய் கிணறு வந்து அமைச்சு கொடுத்தோம், சின்ன சின்ன உர கிணறு அமைச்சு கொடுத்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சவர் தண்ணியாக இருந்தது. ஒரு போர் போட்டார், அது கொஞ்சம் கடுமையான உப்பாக இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 30 ஏக்கர் நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 பண்ணைக்குட்டைகள் வந்து அமைச்சார். அவரும் நாங்கள் சில அரசு மூலியமாக சில பண்ணைக்குட்டைகள் தான் அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மட்டும் அரசு திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பண்ணைக்குட்டைகள் வந்து விவசாயிகள் அமைச்சு கொடுத்தோம். அதில் அவருக்கு ஒரு 2-3 பண்ணைக்குட்டைகள் அமைச்சு கொடுத்தோம். அது இல்லாமல் அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் பண்ணைக்குட்டை அமைச்சிக்கிட்டார். அவர் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 அடி அகலத்தில் 5 அடி ஆழத்தில் மண் எடுத்து இது மாதிரி மேட்டு கட்டி எதுவுமே விளையாது வெறும் கருவு பூமியாக இருந்த அந்த இடத்துல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக ஒரு பசுமையான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. தென்னை, பல்வகையான பழமரங்கள், காய்கறிகள், கிழங்குகள் எல்லாமே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து வந்திருக்கு. அப்போ ஒரு முன்மாதிரி எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி எங்கே சென்றாலும் சரி, எவ்வளோ வறட்சியான இடத்துலையும் வந்து நிலத்தடி நீரை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அகழி தான் சரியானதாக இருக்கும். அப்போ வந்து நான் 100% வந்து ரசாயனம் இல்லாத விவசாய நிலம் அப்படின்னு உறுதிப்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு நீரும் என்னோடய தோட்டத்துக்குள்ளே வராமல் தடுக்கிறோம் முதல். இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலத்தில் விடக்கூடிய எல்லா வகையான அந்த மழை நீரையும் பூமிக்கடியில் இறக்குறோம். இரண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா இந்த நிலத்தடி நீர் வந்து இறங்க எங்களுடைய கிணத்துலையோ இல்லை போரோ இருக்கப்படும் போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சுவையான நீராக வந்து மாறுது, நிலத்தடி நீர் வந்து உயருது. அப்போ அவருடைய நிலத்தில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வேலையை செஞ்சது பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த நல்ல நீராக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லா வகையான பயிர்கள் வரக்கூடிய நீராக உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் வரக்கூடிய அந்த போரில் வரக்கூடிய தண்ணி வந்து அந்த சுவை வந்து மாறி இருக்குது. அந்த சவர் தண்ணி வந்து நல்ல நீராக வந்து மாறி இருக்குது. அப்போ அந்த உப்பு தண்ணியை வந்து நாங்கள் மாற்றுறோம், ஒரு புதிய தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்களா, அது நிரந்தர தீர்வாக இருக்காது. அப்போ நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்யக்கூடிய பூமிக்கடியில் வந்து மழை தண்ணியை வந்து பூமிக்கடியில் இறக்கிறது மட்டுமே சாத்தியமாகும். அதுதான் இங்கே வேலையை வந்து செய்கிறோம். அப்போ இங்கே செய்யக்கூடிய வேலைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையிலும் ஒரு சாதாரண விவசாயிகள் பார்த்திங்கன்னா இதை தொழில்நுட்பம் செய்யணும் அப்படின்னா இது பெரிய முதலாளிகள் மட்டும்தான் செய்யக்கூடிய தொழில்நுட்பமாக பார்க்குறாங்க. அப்போ எளிய விவசாயிகள் செய்யக்கூடிய தொழில்நுட்பமாக தான் இந்த பண்ணையில் வந்து நாங்கள் வடிவமைச்சிட்ருக்கோம். இப்போ சாதாரண விவசாயி வந்தார்னா அவருக்கு எப்படி ஒரு சூழல் உருவாக்குறது? அப்போ ஒரு பெரிய விவசாயி நான் எனக்கு வந்து எல்லா பொருளாதார நிலையில் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கட்டமைப்பு இருக்கணும். ரொம்ப கடுமையான வறட்சியான பகுதியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இது மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 வருஷத்துக்குள்ளே அந்த நிலத்தடி நீர் வந்து அப்படியே உயர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சூரக்குப்பம்னுட்டு நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தோட ஒரு கிராமம், அங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஒரு 25 ஏக்கர் பரப்பு. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் இறைத்த அந்த இடத்துல இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 10 வருஷத்துக்குள்ள ஒரு போர் போட்டிருக்காங்க. 24 மணி நேரம் அந்த போர் ஓடிட்டே இருக்குது. அந்த கிணத்துல நல்ல நீர் ஓட்டம் உருவாக்கப்படுது. அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நிலத்தை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏக்கர்லேயும் 4 அடி அகலம் 4 அடி ஆழம் அகலி அமைச்சு அதுக்கு மேலே பல்வகையான மரங்கள் நட்டோம்.
அப்புறம் அதுக்குள்ளே இதே மாதிரி வந்து எல்லா வகையான பழமரங்கள் நடவு செஞ்சோம். அப்போ பூமிக்கடியில் இருக்கக்கூடிய மழை தண்ணி எல்லாமே அந்த நிலத்தடி நீர் உள்ளே போச்சு. அங்கே குடிக்க உகந்ததாக இல்லாத அந்த நீர் இன்றைக்கி குடிக்க உகந்ததாக நீராக மாறி இருக்குது. அந்த நிலத்தடி நீர் உயர்ந்தளவு பார்த்தீங்கன்னா அந்த போர் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்துல என்ன சூழல் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பண்ணையை வடிவமைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிலத்த தன்மையை ஏற்படுத்தும். நீர் சேமிக்கிறது முதன்மையான சூழலாக இருக்குது. இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீர் ஆதாரம் இல்லாத பெரும்பான்மையான நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் போட்டு போயிட்டே இருக்குது. அப்போ நீர் ஆதாரங்கள் உருவாக்கணும். மானாவாரி பகுதிகளில் உள்ள எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி அகழி அமைச்சிட்டு அதுக்குள்ள ஒரு பண்ணைக்குட்டை அமைச்சிட்டு அதில் வரக்கூடிய சிறுநீரை கொண்டு என்ன செய்யணும், அவருக்கு தேவையான உணவுக்கான தேவையை வந்து நிறைவு செய்யலாம். அப்போ நிறைய வகையான பழமரங்கள் இதெல்லாம் நடவு செய்யப்படும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு தேவைகள் நிறைவு செய்யக்கூடிய மையமாக மாறும். இந்த மாதிரி எல்லா விவசாயிகளும் வந்து இந்த சூழலுக்கு வரணும்னு தான் உங்களோட அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.